நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினதியானங்கள். மே 1. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. வசனம் 2. சோர்ந்து போயிருந்த மோசேக்கு தொடர்ந்து ஊழியத்தில் பயணிப்பதற்கு ஒரு உறுதியளிப்பும் உற்சாகமூட்டுதலும் தேவைப்பட்டது. தேவன் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்ப்பதில்லை. மேலும் நாம் வைத்திருக்க கால அட்டவணையும் அவர் பின்பற்றுகிறதில்லை. ஆனால் நமக்காக அவர் வைத்திருக்கும் திட்டங்களை அவர் அறிவார். மோசேயின் கரத்தில் இருந்த கோல் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துமானால், தேவனுடைய பலத்த கரம் செய்வதை யார் அறிவார்? அவை நம்முடைய நினைவுகளின்படி அல்ல, அவருடைய திட்டங்களின்படி சிறந்தவைகளாயிருக்கும். தேவன் தம்முடைய பலத்த கரத்தின் வல்லமையை இந்த உலகம் அறிய வேண்டுமென்று விரும்புகிறார். புதிய காரியங்களை புதிய பெயரில் அறிவிக்கிறார். நான் யெகோவா, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் உண்மை உள்ளவர், நான் வாக்கு தவறாதவர் என்பதை மோசேக்கு அறிவிக்கிறார். அவர் மட்டுமின்றி நாமும் தேவனில் முழுமையாய் சார்ந்து கொள்வதற்கு இப்பெயர் போதுமானது. இஸ்ரவேலருடைய பெருமூச்சை மட்டுமல்ல, முற்பிதாக்களுடன் அவர் செய்த உடன்படிக்கையும் தேவன் நினைவு கூறுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய தலைவர்கள் உன்மேல் நம்பிக்கை கொள்ள மறுக்கலாம், ஆனால் நான் அவர்களை மறக்கவில்லை. அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தாலும் நான் உறுதியளித்தபடி அவர்களை என் ஜனமாக்குவேன், அவர்களுக்கென்று ஒரு நாட்டை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேயுடன் தம்முடைய திட்டத்தை பகிர்ந்து கொள்கிறார். நான் உங்களை எகிப்தியரின் சுமைகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து, உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து, ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று கர்த்தர் உறுதியளிக்கிறார். இது வெறும் வார்த்தையல்ல, அடிமைத்தனத்தின் பிடியில் இருக்கும் மனித குலத்தை மீட்க துடிக்கும் தேவனின் மீட்பின் பிரகடனம். நம்முடைய சுய முயற்சிகளாலோ தகுதியினாலோ நாம் விடுவிக்கப்படுவதில்லை. மாறாக தேவன் தாமே தம்முடைய ஓங்கிய கையினால் நமக்காக செயல்படுகிறார். மேலும் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமின்றி அவர்களோடு ஒரு புதிய உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இதுவே உண்மையாக இருக்கிறது. தேவன் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல, நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நித்திய சுதந்திரத்திற்கு ஆவியானவர் மூலமாக முத்திரையிடுகிறார். தேவனுடைய நான் செய்வேன் என்ற உறுதியான வாக்கு தத்தங்களே நம்முடைய எல்லா சோர்வுகளையும் நீக்கும் மாமருந்தாகும். புதிய ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு கிறிஸ்துவுடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துவதற்கான கிறிஸ்துவின் மரணத்தை பற்றிய சம்பாஷணை இது. ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கும்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க காரணமாயிருக்கிற கிறிஸ்துவின் மரணத்தை பற்றிய சம்பாஷணை இது. நம்முடைய மீட்பின் தேவனை நன்றி நிறைந்த இருதயத்துடன் ஆராதித்து மகிழ்வோம்.